அண்ணன் சீமான் அவர்களிடம் இல்லாத என்ன தமிழ் தேசியம் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் இருப்பதாக நீங்கெல்லாம் போறீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறதை தவிர வேல்முருகனிடம் இல்லாத தமிழ் எது? தம்பி சீமான் 2009க்கு பிறகு தானே. ஆமா, இவரு வேல்முருகன் அவருடைய போராட்ட அவரிடம் இல்லாத தமிழ் தேசியம் இவரிடம் என்ன இருக்கு? என் கேள்விக்கு நீங்க விட சொல்லணுமா? திமுக கொண்டு இருக்கிறத நான் ஏற்கல. ரைட். திராவிடத்துக்கு முட்டு கொடுப்பதை நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் சீமான் மட்டுமல்ல, தமிழ் தேசியம் என்று சொல்லி தம்பி சம்பத்தையே ஓட ஓட விரட்டிய அமைப்பு தம்பி திராவிட அமைப்பு. சரி, என்ன அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்த பெரியாரின் வாரிசா இருந்த சொல்லின் செல்வர் சம்பத்தையே பின்னங்கால் பிடரில் பட ஓட விட விரட்டிய அமைப்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல். ஆகையினால அது தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு எந்த வகையில் வந்தாலும், இப்ப சீமான் வராருல, 36 லட்சம் தமிழர்கள் வாக்குகளை பெற்றார்ல. திராவிட எதிர்ப்புல திமுக எதிர்ப்போ திராவிட எதிர்ப்புலயோ உறுதியா நிக்கிறாரா சீமான்? யாரு உறுதியா நிக்கிறாரா இல்லையா உங்க பார்வையில? இன்றைய வரைக்கும் உறுதியா நிக்கிறாருல்ல திராவிட எதிர்ப்புல. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுகவோடு பயணப்பட்டு இருக்கார்ன்ற ஒரு பார்வையை தமிழ் தேசியவாதிகள் வைக்கிறீங்க. அதுதான் சொல்றோம். ஆனாலும் அவர் அண்ணன் என்ன அவர் முரண்பட்டு வருத்தப்பட்டு நிக்கிறாரு அண்ணன் வேல்முருகன். எங்க அண்ணன் தான் இருந்தாலும் பேசுவோம். அதுதான் இன்னைக்கு தமிழ் தேசிய பாதையில் இருக்கக்கூடிய சீமானை நம்பிய எத்தனை முறை சட்டப்பேரவையில அவர் திமுக என்பதை கடந்து அவை தலைவரோட மோதி இருக்கிறார். தினமும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் மோதிட்டு இருக்காரு. யாரோட மோதுறாரு தெரியுமா? துரைமுருகனோட மோதுறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய உடன் பிறந்த அண்ணனோட அவர் மோதிக்கிட்டு இருக்காரு. கூட பிறந்தவங்க கூட மோதிக்கிட்டு இருக்காரு. நான் மறைமுகமா சில செய்தி அதெல்லாம் சமரசம் பண்ண மாட்டாரு. தலைவரே வேல்முருகன் சமரசம் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு ஆனாலும் நாம் தமிழரை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் என்ன சொல்றது, என் தம்பியால் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு தங்கை காளியம்மாளை சொன்னார் பாருங்க பிசுறுன்னு, அது மாதிரி ஒரு சொல்லை போட்டு தம்பி வெற்றிக்குமர மதுரை எப்பேற்பட்ட ஆள் உங்களுக்கு நானாவது இடையில வந்தவன். அவர் ஒரு இன்னும் சொல்ல வேண்டுமானா உடன் பிறந்த தம்பி. ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க எல்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே மெத்தையில் ஒன்றாக உண்டு உறங்கி எழுந்த பிரித்து பார்க்க சீமானை வெற்றிக்குமரனை பிரித்தே பார்க்க முடியாது.